Okay, students, now we are going to see the activity, DD activity, that is a design thinking activity. Through that activity, we are going to discuss it a little bit. The topic is given for the student, that is online education for the first and activity for the offline education. Now they are going to discuss about the debate. Start. அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம நீட்டா இன்டெக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல ஆக்டிவா லிசன் பண்ணலாம். ஆன்லைன்ல Google Classroom Option for the problems. ஆன்லைன்ல வந்து நம்ம மோஸ்ட்லி எடுத்தா ஒரு ஆன்லைன்ல வந்து மோஸ்ட்லி கிளியர் ஸோ அதுக்குள்ள என்னன்னா மோஸ்ட்லி நாம வந்து வரணும் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஸோ அவங்க தான் இந்த ஏன்னா வந்து அவங்க வந்து ஆன்லைன்ல போய் எடுக்கும்போது அவங்க ஒரே மீட்டிங் தான் ஸ்டேட் பண்ணலாம் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல புதுசா ஐடியாஸ் நிறைய ஐடியாஸ் வரும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுல டெஸ்ட் பண்ணா
எல்லா செஷன்ல வந்து நம்மளுக்கு ஏதாவது டவுட் நெக்ஸ்ட் தான் வந்து கேட்பாங்க. ஆஃப்லைன்ல வந்து இப்ப நம்ம கேட்ட டவுட் ஒரே கேட்டு அப்படின்னு ஒரு ஆஃப்லைன் அது போக நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்ல நாலேஜ் சீக்கிரம் நம்ம ஆக்டிவிட்டிஸ் அந்த ரியாக்ஷன் அந்த அதெல்லாமே நம்ம ப்ராக்டிகலா பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும். ஆன்லைன்ல போட்ட நம்மளுக்கு டவுட்டா இருக்கும். நம்ம ரியாக்ஷன் தப்பா போது நினைக்கலாம். இப்போ அப்படியா இருந்தா மோஸ்ட்லி அந்த ஒரு டாக்டர் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனல் இருக்குன்னா நம்ம ஆன்லைன்ல கண்டிப்பா செட் ஆகாது. எப்படின்னா கோர்சஸ் எல்லாம் மோஸ்ட்லி இன்னொன்று என்னன்னா ஆன்லைன்ல வந்து நம்ம பண்ணும்போது டெஸ்ட் வந்து ஆன்லைன்ல பண்ணுறது ரிசர்ச் அது வந்து ஆன்சர் பண்ணுறேன். பட் எதுவும் சர்டிஃபிகேட் அதனாலதான் தெரியுமா அந்த அளவுக்கு நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி discuss about the online education and education, more points about the online and offline. So that is that more advantages and disadvantages. So நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த ஆன்லைன் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு கம்பேர் டு ஆஃப்லைன் ஆன்லைன் சைட். ஸோ யார் both advantages and disadvantages for both cases. Thank you for the participation. Thank you.